எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து மீஷோட ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, துவைச்சிங்களா, எப்படி இருக்கு, எங்களுக்கு துவைச்சப்போ நிறைய நெகட்டிவா ஆயிடுச்சு, உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வந்து எனக்கு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ அதை பத்தி தான். ஸோ 2 தடவை நான் வந்து துவைச்சிருக்கேன். முதல் வாஷ்லேயே வந்து நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர வேணாம் அப்படின்னு 2வது தடவையும் வந்து துவைச்சேன். கையில தான் துவைச்சேன், வாஷிங் மிஷின் துவைக்கல. ஏன் அப்படின்னு ஓகேங்களா. இப்போ என்ன ஆச்சு, பாசிட்டிவா நெகட்டிவா என்ன ஆச்சு ட்ரெஸ்ஸுங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம சீஸ் மேக்கப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு முக்கியமா இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க. நான் நிறைய பேர் மீஷோல ஷாப் பண்றாங்க. இப்பதான் போகலாம். ஸோ லிப்ஸ்டிக் வந்து என்ன லிப்ஸ்டிக்குன்னு நான் எப்பவுமே மறந்துடுவேன். ஆனால் இன்னைக்கு ஞாபகம் வச்சிருக்கேன். ஸோ சுகர் பாப்போட மேட் லிப்ஸ்டிக்கு. ஸோ இங்கே வந்து நான் போட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மீஷோ அந்த குர்தாஸோட ஹால் பார்க்கலன்னா பாருங்க. நான் வந்து வீடியோ எண்ட்லேயும் போடுறேன், அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாரில் 2த்துலையுமே நான் போடுறேன், நீங்கள் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஞாபகம் இருக்குங்களா, இந்த குர்தா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு. இது வந்து நான் கிளிப்பிங்ஸ் காமிக்கிறேன், எனக்கு எப்படி இருந்தது அப்படிலாம் காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மெட்டீரியல்லாம் ரொம்ப அழகாக தான் இருந்தது. பார்க்கவும் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபஸ்ட்டு இது மாதிரி நல்லா தான் இருந்தது. துணி துவைச்சிட்டு அப்புறம் முதல் வாஷ்லையும் சரி, 2வது துவைச்சப்புறமும் சரி, கலர் வந்து சாயம் வந்து போச்சு. நல்லாவே சாயம் போகுது. ஸோ சாயம் வந்து ட்ரெஸ்ஸுங்களில் வந்து அந்த தண்ணியை பார்க்கும்போது இதோட கலரா இருந்தது. அப்பனா என்ன அர்த்தம்னா அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப நாள் நிலைக்காது அப்படின்ட்டு அர்த்தம். ஏன்னா சாயம் போயிட்டே இருந்ததுன்னா ஒரு மாதிரி ஆயிடும் ஒரு கட்டத்துல. ஸோ அதனால சாயம் போயிடுற ட்ரெஸ்ஸுமே வந்து ரொம்ப நாள் நிலைக்காது. எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். கம்மி விலையா இதுக்கு இன்னுமே நான் கொஞ்சம் காசு கொடுத்தே வாங்கிக்குவேன். ஏன்னா நான் ட்ரெஸ்ஸு வாங்கினேன்னா மினிமமா 7 வருஷமா வச்சுக்குவேன். ஸோ அதனால எனக்கு வந்து இது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக் மாதிரி. வெள்ளையாது சாயம், அதுவும் பயங்கரமா சாயம் போச்சு. 2 தடவையும் பயங்கரமா சாயம் போச்சு. ஸோ அது முன்னாடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் ஒரு மாதிரி ரொம்ப சொல்ல முடியாது, ஒரு 50% கொஞ்சம் முறை அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த இருந்த அந்த சில்கினஸ் கொஞ்சம் அந்த சாஃப்டா, ரொம்ப சாஃப்டா இருந்தது. இந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருந்தது. ஒரு 50% வந்து லைட்டா முறைன்னு ஆயிடுச்சு. அது இந்த ஏரியா ரொம்ப இருக்கு, இந்த ஏரியா லைட்டா இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயினா வந்து துவைச்சப்புறம் வந்து சுருங்குச்சா அப்படின்னா லைட்டா, ரொம்ப லைட்டா, பெரிய அளவுக்கு ரொம்ப லைட்டா சுருங்குச்சு. வேற ஏதாவது மிஸ் பண்றேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இந்த பாயிண்ட்ஸ் தான் மெயின் முக்கியமான விஷயங்கள். நம்ம துணி துவைச்சப்புறம் அந்த துணி வந்து குவாலிட்டியா தெரிஞ்சுக்கிறதுக்கு. சத்தியமா வந்து இது சரியே கிடையாது. இவ்வளோ சாயம் போனாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சாயம்லாம் போகக்கூடாது. இது வரைக்கும் நான் வந்து மற்ற வெப்சைட் மீஷோவில் நான் வாங்கினதே இல்லை. நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க மீஷோவில் வாங்குங்க அப்படின்னு. ஸோ அப்போ தான் நான் முதல் முறையாக மீஷோவில் வந்து வாங்கினேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் மற்ற வெப்சைட்ஸில் வாங்கியிருக்கேன். இங்கே எப்படியுமே சாயம்லாம் போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு ஆப் எனக்கு வந்து இந்த அளவுக்கு சாயம் போயிருக்கு. அடுத்தது வந்து இந்த பிங்க். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றவங்களோட இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாயம் என்ன ஒரு கொஞ்சோண்டு லைக் ரொம்ப லைட்டு சாயம் போச்சு. ஸோ இதெல்லாம் சாயமே சொல்ல முடியாது. ஸோ இது வந்து அவ்வளோவா சாயம் போகவே இல்லை. அதுதான் பெரிய ப்ளஸ். மெட்டீரியலும் வந்து முடலாம் ஆகலை. ஸோ அதுவும் ஒன்று ஒரு ப்ளஸ். ஸோ எனக்கு அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, ஓகே, இது வந்து நல்லா நிலைக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு. என்ன கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் இது. ஸோ உள்ள வந்து நீங்க ஸ்லிப் அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிரான்சி. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ஸ்லிப் வந்து போடுவேன் இதோட. வேற என்ன டைட் ஆச்சா அப்படின்னா ஆமா, கொஞ்சோண்டு டைட் ஆச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் இதுதான். இது நல்லா இருக்கு, சாயம் போல, ரொம்பலாம் டைட் ஆகல. ஸோ இது வந்து அடுத்தது இது. ஸோ இது வந்து நான்
வாஷ் பண்ணும்போதே எனக்கு பயங்கர நம்பிக்கையா இருந்தது. மற்றதெல்லாம் பண்ணிட்டு இதை பண்ணும்போது இந்த பீச் கலர்லாம் வந்து சத்தியமா வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் வந்து அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இது சாயமே போல, கொஞ்சம் கூட சாயம் போல. இது வந்து அந்த சிந்தட்டிக் மெட்டீரியல், அதனால இருக்கும்னு நினைக்கிறேன். சுத்தமா சாயம் போல, சுருங்கல, எதுவுமே ஆகல, அப்படியே தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஒன்று பெட்டரா நிலைக்கும். மெயினா இந்த மாதிரி சிந்தட்டிக் அவ்வளவா சாயம் போகாது, அவ்வளவா சாயமே போகாதுன்னு இல்லை, இது போகவே இல்லை. ஸோ இன்னொன்னு ஒரு பாசிட்டிவ் ட்ரெஸ். ஸோ அடுத்தது வந்து செம்ம 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 டிசப்பாயிண்டிங் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இன்னொரு வீடியோலையும் போட்டு உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எவ்வளோ பேர் இதை பார்த்து வாங்கினு தெரில. என்னன்னா இதுதான் அது, செம்மையா சாயம் போச்சு. லைக் அநியாய சாயம். அப்புறம் இந்த ஒயிட் பாக்குறீங்கல்ல அந்த ஃப்ரண்ட்ல அந்த அழகான டிசைனு, இது வந்து அந்த ஒரிஜினல் வீடியோ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பண்ண வீடியோல எப்படி காமிச்சேன், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ பாருங்க இதோட நிலைமை. அப்போ என்ன ஒயிட்டா இருந்தது, ஏன்னா இதை ஊற வைப்போம்ல, நான் ஒரு துணியை தாங்க ஊற வச்சு கையில தான் அலசி துவைச்சேன். ஏன்னா சாயம் போகுமோ என்னமோன்னு. ஸோ எப்பவுமே நான் அப்படிதான், ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்படிதான் பண்ணேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா செம்ம சாயம் போய் இந்த வெள்ளை எல்லாமே வந்து அப்படியே கலர் மாறிடுச்சு. இந்த மெயின் அட்ராக்ஷனே இந்த ஒயிட் இதுதானே. இதுக்கு நான் ஒயிட் லெகிங் வேற வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து இந்த கலர் ஆயிடுச்சு. அம்புட்டு சாயம் போச்சுங்க. ஐயோ, நான் என் தரையே காமிக்கிறேன் காய வச்சும் போது எப்படி இருக்குது பாருங்க தர, அந்த அளவுக்கு சாயம் போச்சு. அப்படியே இந்த கலர் அப்படியே இந்த கலர்ல 2 தடவையும் அப்படியே இருந்தது. ஸோ இது டெக்ஸ்டர்லாம் எதுவுமே மாறல, அதே மாதிரி தான் இருக்குது கிளாத்து. டைட்னஸ் வந்து ரொம்ப லைட் டைட்னஸ், பட் சாயம் சுத்தமாக போகுது. அப்பனால இது வந்து ரொம்ப தாங்கவே தாங்காது அப்படின்னு அர்த்தம். ஸோ பயங்கர டிசப்பாயிண்டட் ஆகிட்டேன் நான். எனக்கு வெளில போயிடுச்சுன்னா ஒவ்வொரு உட்காந்து என்னத்தை பண்ணுறது அப்படின்றது. ஒயிட்னர் வச்சு தான் அதில் ஃபுல்லாக கலர் அடிக்கணும். ஏன்னா மெயினே அதுதான். இதை வச்சு பேண்ட் ஒரு கலரில் இருக்கும், இது ஒரு கலரில் இருக்கும். இதை வச்சு தான் பேண்ட்டே வாங்கினேன். ஸோ அடுத்தது வந்து இது நல்ல செம கலரில், இது வந்து நல்லா ஃபிட்டாக இருந்தது எனக்கு. ஸோ இது சாயம் போச்சானா எஸ், செம்மையாக சாயம் போச்சு. இந்த காட்டன் மாதிரி மெட்டீரியல்லாம் வந்து இந்த கன்ஃபார்மாக சாயம் போயிடுதுங்க. அந்த பிங்க் குர்த்தா மட்டும்தான் தப்பிச்சுது. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக முடமுடன் ஆயிடுச்சு. ஒரு 20% முடமுடன்ட்டு ஆயிருக்கும், 20-30% முடமுடன்ட்டு ஆயிருக்கும். செம்மையாக சாயம் போச்சு. இன்னமும் கொஞ்சம் லைட்டாக டைட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டே ஃபிட்டிங்காக இருக்கும், இன்னமும் கொஞ்சம் லைட்டாக டைட் ஆயிடுச்சு. பட் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் பயங்கரமாக சாயம் போகுது, செம்ம சாயம். நல்ல வேலை ஒயிட் இல்லை, இல்லை அதுவும் வந்து முடிஞ்சு போயிருக்கும் கதை. ஸோ ஆமாம், இதுவும் வந்து செம டிசப்பாயின்மெண்ட். மற்ற இந்த ரெட்டாவது ஓரளவுக்கு தாங்கும், இந்த கலர்லாம் போச்சுன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அதாங்க, இதுதான் என்னோட மீஷோ ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ. பயங்கர டிசப்பாயிண்டிங்காக இருக்குது மீஷோ. நீங்களும் வந்து ஆக்சுவலாக இதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களோட மீஷோ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். வியூவர்ஸ் பார்க்குறவங்களுக்கும் வந்து அவங்களுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் மீஷோ வந்து பார்ட் 2 குர்த்தா பண்ண சொல்லியிருக்கீங்க. பண்ணுவேனான்னு எனக்கு டவுட்டு. ஆனால் இது ட்ரெஸ்ஸஸ் வந்து ட்ரெஸ்ஸஸும் சொல்லியிருக்கீங்க. ஸோ ட்ரெஸ் நம்ம அதையும் பார்க்கலாம். ஏன் நம்ம வந்து உடனே இந்த வெப்சைட்டை நம்ம வந்து முடிவு பண்ணணும், நம்ம வந்து அதையும் பார்க்கலாம். ட்ரெஸ்ஸையும் வாங்கி ஒரு 5 ட்ரெஸ் அந்த மாதிரி வாங்கி வீடியோ போடுறேன். அதோட எப்படி இருக்கு, அப்புறம் அதோட ஆஃப்டர் வாஷ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மற்றபடி குர்த்தா வாங்கணும்னு எனக்கு கொஞ்சம் டவுட் தான். வாங்கினாலும் வந்து இந்த காட்டன் மெட்டீரியல்ல வாங்க மாட்டேன், காசு தான் போகுது. ஓகேங்களா, இதுதான் என்னோட ரிவ்யூ. மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. மற்றபடி வேற என்ன வெப்சைட், மீஷோ தவிர வேற என்ன வெப்சைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. கீழே வந்து நான் 2 வெப்சைட்டோட கமெண்ட்ஸ் போடுறேன், ஓகேங்களா. ஒன்று வந்து மிந்த்ரா, ஒன்று வந்து ஏஜியோ. அதுக்கு வந்து லைக் போடுங்க. எவ்வளோ ஒரு 100 லைக்ஸ் வருதுன்னா அந்த வெப்சைட்டோட ட்ரெஸ் ஹால் நான் பார்க்குறேன், ஓகேங்களா. நீங்க கமெண்ட் இந்த வெப்சைட்னு போடுறதுக்கு பதிலாக ஒன்று ஈஸியா இருக்கும், என்னோட கமெண்ட்டுக்கு லைக் போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடும் இது பண்ணுமா வேணாமா, ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் உங்களுக்கு சீக்கிரமா அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.